மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சாரதா எங்க போயிட்டு வந்தடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா அக்கா கிட்ட தான் நான் சொன்னேன்ல எக்ஸிபிஷன்ல இருக்கிறேன், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே போய் சொல்லாதடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா எக்ஸிபிஷன்ல தான் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிடி, நாளைக்கு நம்ம வந்து கொடைக்கானல் போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா திடீர் திருப்ப கொடைக்கானல் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க சுத்தி சுத்தி பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கங்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்னாச்சுமா அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே இன்னைக்கு கங்கா வயிறு வலி தாங்க முடியாம அழுதா, பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அது என்ன டிப்ரெஷன் சொன்னாங்க டாக்டர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றாங்க. எல்லாம் உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு தான் அவ வந்து இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. நான் என் மருமகளையும் மகனையும் கொடைக்கானலுக்கு தான் கூட்டு போக போறேன், நீங்க எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டீங்க, யாரும் தெளிவான முடிவோட இருக்கிற மாதிரி தெரியல. நீ அந்த பையன் தான் வேணும்னு நினைச்சேன்னா அந்த பையனோட சேர்ந்து வாழு. இங்க உங்க அம்மா கிட்டையும் உங்க அம்மா பேச்சையும் மீற முடியாம அந்த பையன் கூடயும் போக முடியாம எதுக்கு ரெண்டு கட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கேக்குறாங்க. இப்ப நான் கேக்குறேன்டி, அந்த பையன் உனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லு. அப்படி வேணும்னு நினைச்சேனா நீ அந்த பையனோடய சேர்ந்து வாழ்ந்துக்கோ. நாங்க இந்த ஊரை காலி பண்ணிட்டு கொடைக்கானல் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா வேண்டான்னு சொன்னா அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற, நாளைக்கு காலையில விவாகரத்து நோட்டீஸ் வந்து அந்த பையனுக்கு நீ அனுப்பணும், என் கூட வர்ற அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி, அம்மா இப்பவே முடிவு பண்ணணுமா, அப்படி ஒன்னும் அவசியம் கிடையாதுமா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன், அத்தை எதுக்கு அத்தை இங்கேயே இருக்கலாம் அத்தை, அங்க போய் நானும் என்ன பண்ண போறேன், இந்த நிலைமையில வந்து அங்க கங்காவையும் எப்படி பஸ்ல எல்லாம் கூட்டு போக முடியும், அந்த பஸ்ல எல்லாம் கூட்டு போக கூடாது அத்தை, 2 மாசம் தானே ஆயிருக்கு அத்தை, அது வரைக்கும் டிராவல் எல்லாம் பண்ணக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா, இல்ல மாப்பிள்ள, இங்க இருந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். ஒண்ணு வந்து இவ வீட்டுல இருக்கணும், அப்படி இருக்கணும்னா முதல்ல அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், இல்லனா அந்த பையன் தான் வேணும்னு அடம்பிடிச்சானா அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே யமுனா, அக்கா நீ அவர் தான் வந்து ஒன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டே இங்க நீ தான் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறார்ல, அப்படி இருக்கும்போது ஏன்க்கா அவர் கூட போய் வாழ மாட்டக்க, நீ போக வேண்டியதானே, இல்லாட்டி அம்மா கூட கொடைக்கானல் போக்கா, அதுதான் கங்கா அக்காவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின், கொடைக்கானல்லாம் எதுக்கு போய்கிட்டு, இங்கேயே இருங்க, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் கொஞ்சம் நல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா நிவினை பார்த்து முறைக்கிறாங்க. குமரன் அம்மா சொல்றாங்க, இப்பவே இவ அந்த பையனோட சேர்ந்து வாழ போறாளா மாட்டாளா அப்படிங்கறதுல ரெண்டுல ஒரு பதில சொல்லியே ஆகணும், அப்பதான் வந்து கங்காவுக்கும் கங்கா வயிற்றுல வளர குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லணும்ட்டு. அம்மா அதான் சொன்னேன் இல்ல, நான் முடிவு எடுத்துக்கிடுவேம்மா, இப்ப நம்மளை பத்தி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எத்தனை நாள் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போறேன், ஒழுங்கா இப்ப எனக்கு ரெண்டுல ஒரு பதில சொல்லணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி யோசிச்சுட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காவேரி மயக்கம் போட்டு விழுந்தவனையும் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்றாங்க. உடனே தண்ணி தொளிக்கிறாங்க. காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டப்படுறாங்க. உடனே காவேரி எந்திக்கிறாங்க. இல்லம்மா ஒண்ணும் இல்ல, சாப்பிடாதனாலே என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு அப்படி சொல்றாங்க. உடனே நிவின், ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போவோமா காவேரி அப்படி சொல்றாங்க. இல்ல நிவின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி சொல்றாங்க. என்னடி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், இப்ப நான் இந்த பிரச்சனை எல்லாம் உன்னை சுத்தி சுத்தி நடக்கிறதுனாலதான் அதை பத்தியே யோசிச்சுதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா மரியாதையா அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, இல்லன்னா வந்து நம்ம கொடைக்கானல் போயிடலாம், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க. உடனே காவேரி, அம்மா இப்ப நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்ல, அது எதனாலன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி, என்ன செய்தடி உன் உடம்புக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நான் கர்ப்பமா இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. பார்த்துட்டு யமுனாவுக்கும் இது ஷாக்கா இருக்கு. கர்ப்பமா இருக்கிறாங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா சொல்ற, நீ கர்ப்பமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் ஷாக் ஆகி கேக்குறாங்க. நேரத்துல சாரதா, என்னடி சொல்ற, அந்த பையனோட சேர்ந்து வாழவே இல்லைன்னு சொன்ன, இப்ப எப்படி கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. எங்க தலையில எல்லாம் இடிய தூக்கி போட்ட மாதிரி இப்படி ஒரு பதில சொல்றியேடி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காவேரி, ஆமாமா இப்ப சுத்தி சுத்தி பிரச்சனை நடக்கிறதுனாலதான் அவங்க கிட்ட சொல்லல, இத இப்ப பிரச்சனை அந்த வெண்ணிலா பொண்ணு வேற பிரச்சனை பண்றதுனால நீ அதை எப்படி ஏத்துக்குவான்னு தெரியலமா, ஏற்கனவே அந்த வெண்ணிலாவை நினைச்சு நீ வேற வருத்தப்பட்டுட்டு இருந்த, இப்ப இதை நான் சொன்னேன்னா நீ கூட வருத்தப்படுவேல, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது அந்த பையன் கிட்ட சொல்லி நீ அந்த பையன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானடி, ஏன்டி அதுவும் இல்லாம நீ வேற கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க, அந்த பையன் வேற உன்னை கல்யாணம் பண்ணாம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை என்ன ஆகுதுடி, ஏன்டி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. குமரன் அம்மாவும், அந்த பையன் தாண்டி உன்னை சுத்தி சுத்தி வந்துச்சு, அப்படி இருந்தும் அந்த பையன் கூட ஏண்டி நீ போகல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. உடனே காவேரி, எல்லாம் உங்களுக்காக தான்மா, உனக்காக தான், அதாவது நீ என்ன மனசார அவங்களோட அனுப்பி வைக்கணும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், எதாச்சியா கோயில சந்திக்கும் போது அவ மயக்கம் போட்டு விழுறது மாதிரி வந்தா, அப்பதான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. அப்பதான் யமுனா பார்த்தா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்றீங்க நிவின்,
அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாங்க. ஆமாண்ணே, எனக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து விஜய் கூட தெரியும்ண்ணே. காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப சுத்தி சுத்தி இந்த மீடியா பிரச்சனையா இருக்கிறதுனால வெளியில சொன்னா பெரிய இதுல பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து உங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி காவேரியை கூட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உன்னும் இப்படி ஒரு விஷயம் முதலே சொல்லியிருந்தேன்னா நான் சந்தோஷமா உன்னை அந்த பையனோடய அனுப்பி வச்சிருப்பேன்ல. இவ்வளவு தூரம் நடந்தும் அந்த பையன் நீதான் வேணும்னு பிடிவாதமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பையன் நல்ல பையனா தான் இருப்பான். அதனால நீ அந்த பையனோடய சேர்ந்து வாழுடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. இப்பதான் விஜய் வந்து வெண்ணிலாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. வெண்ணிலா இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல. அவளுக்கு அவ சுயநலத்தோட முடிவெடுக்கிறா. அவளுக்கு விஜய் வேணும், அதுக்காக அவ எதனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட விஜய விட்டுட்டு என்னால எப்படிமா வர முடியும்? நான் விஜய் கூட சேர்ந்து வாழதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே யமுனாக்கு சந்தோஷம். என்ன இத்தனை நாளா நிவின் கூட தான் அக்கா வந்து பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், தப்பாதான் நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து வருத்தப்படுறாங்க. உடனே சரி விஜய்க்கு கால் பண்ணி காலையில வர சொல்லுங்க, விஜய் கூட உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா வந்து காவேரி அனுப்புறதுக்கு வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க காவேரி இந்த சந்தோஷமான விஷயத்த விஜய்க்கு சொல்றாங்க. கண்டிப்பா காவேரி, நான் தாத்தா பாட்டியோட கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய். இந்த பக்கம் நிவின் கிட்ட யமுனா சொல்றாங்க. ஏன் நிவின் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் நான் வந்து காவேரி கர்ப்பமா இருக்கிறான்னு சொன்னேன்னா நீ அதுக்கும் என்ன சந்தேகப்பட்டிருப்ப. அதுவும் இல்லாம ஏற்கனவே வந்து நீ கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணதை நான் உங்ககிட்ட சொன்னதை சொல்லாத யாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் நீ வீட்டுல போய் சொல்லி அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அதுதான் காரணம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம காவேரி மேல நீ சந்தேகப்படுறது எனக்கு துப்பரா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இப்பதான் நிவின் உங்களையும் அக்காவையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உங்களை நான் சந்தேகமே படமாட்டேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. ஆனா இதை ஏன் நிவின் என்கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் வந்து நீங்க அக்கா கூட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டேன் நிவின் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே யமுனா சிரிக்கிறாங்க. சரி நிவின், இனிமேல நான் எதுக்காகவும் உங்களையும் உங்க கேரக்டரையும் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. விஜய் தாத்தா பாட்டியோட சாரதா வீட்டுக்கு வராங்க. உடனே சாரதா குமரன் அம்மா எல்லாரும் வாங்குவாங்கன்னு உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க. தம்பி, உங்களை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் உங்களை பத்தி தெரியுது. இனிமேலும் காவேரி இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, நீங்க உங்களோடயும் உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படி சொல்றாங்க. உடனே விஜய், நீங்க எல்லாருமே அங்க வந்துருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படி சொல்றாங்க. இல்ல தம்பி, நாங்க எப்படி அங்க வர்றது? வேண்டாம் தம்பி, நாங்க இங்கேயே இருக்கிறோம், அப்பப்ப நாங்க காவேரி வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய் காவேரி கிட்ட சொல்லி, காவேரி நீ சொல்லு காவேரி அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி எப்படி சொல்றாங்க. ஆமா, அவர் தான் சொல்றாங்கல்ல, நீங்க எல்லாரும் வாங்கல எங்க கூட இருந்துக்கோங்க அப்படி சொல்லிடுறாங்க. அது நல்லதா இருக்காதுப்பா, தூரமா இருந்தாதான் நல்லது, பக்கத்துல இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சாரதா குமரன் அம்மா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இனிமேலும் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்க உங்க கூட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. இந்த நேரத்துக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் பேரப்பிள்ள வரும்போதுதான் வந்து இவங்க சேரணும்னு இருந்திருக்க போலிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே சந்தோஷமா காவேரிய விஜய் தாத்தா பாட்டியோட அனுப்பி வைக்கிறாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.